ஐக்கியம் மூலமாக கொரட்டூரில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை ஜீவத்தண்ணீர் அப்போஸ்தல சபையில் தொடர்ந்து அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் கர்த்தர் செய்த சில அற்புதங்களையும் கர்த்தர் செய்த கிரியைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் உங்கள் பார்வைக்காக இப்பொழுது சமர்ப்பிக்கிறோம். ஏன் அபிஷேகம்? ஏன் அபிஷேகம்? ஏன் நம்மளை அபிஷேகிக்கணும் கர்த்தர்? கர்த்தர் நம்மளை ஏங்க அபிஷேகிக்கணும் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். கர்த்தர் எதுக்கு நம்மளை அபிஷேகிக்கணும்? இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. இந்த 7 நட்சத்திரங்கள்ல 7 சபையை குறிக்கிறது. 7 ஆவிகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 7 விதமான குணங்களை நமக்குள் கொடுக்கிற ஆவி. இப்போ இந்த 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு சொல்றார், சர்தை சபை உயிரோடு இருக்கிறன்னு சொல்லுது. ஆனா அந்த சபை எப்படி இருக்குதா? செத்து போனதா இருக்கிறதா? செத்து போனதுன்னா என்ன அர்த்தம்? ஆதியாகமத்தில் ஆதாம் கிட்டையும் சொல்லுவார் இதே வார்த்தையே, இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். ஆனால் சாகலை, உயிராக தான் இருந்தான். எத்தனை வருஷம் உயிராக இருந்தான்? 930 வருஷம் உயிராக இருந்தான். ஆனால் தேவனுக்கு முன்னால் அவன் செத்தவன். தேவனுக்கு முன்னால் அவன் செத்தவன். தேவனுக்கு முன்னால் நம்ம நிற்கணும்னா ஜீவன் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஜீவனை நமக்குள் நிலை நிற்க பண்ணுவதற்கு தான் ஆவியானவர். இந்த ஜீவனை நமக்குள் நிலைத்திருக்க பண்ணுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுத்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த சர்தை சபைக்கு சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனால் என் பார்வைக்கு முன்பாக நீ செத்தவனை போல இருக்கிறாய். அல்லேலூயா. எப்படி இருக்கிறானா? சர்தை சபை அந்த சர்தை சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியதாவதுன்றார். யார் தூதன்? ஏஞ்சலா? சர்தை சபையின் தூதன் யார்? சபையோட பிஷப். நல்லா பார்த்துங்க. அதாவது ஒரு பிரிவுகள் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இதில் ரோமன் கேத்தலிக்கு ஒரு பிஷப் இருக்கிறார், சிஎஸ்ஐக்கு பிஷப் இருக்கிறார், இசிஐக்கு பிஷப் இல்லாத ஒரே எது பெந்தகோஸ்து தான். அதனால தான் இன்றைக்கி ஆளுக்கு பிஷப் ஆயிடுறாங்க. இல்லைப்பா, இன்றைக்கி ஆளுக்கு என்ன ஆயிடுறாங்க? பிஷப் ஆயிடுறாங்க. பிஷப்புன்னா என்ன அர்த்தம்னாக்கா, குறைஞ்சபட்சம் 2000 பேராவது அவர் சபையின் கீழே விசுவாசிகளாக இருக்கணும். இதுதான் அரசாங்கத்தினுடைய சட்டம். எவ்வளோ பேர் இருக்கணும்? குறைஞ்சபட்சம் 2000 பேர். குறைஞ்சபட்சம் 20 கிளை சபைகளாவது அவர் தலைமையின் கீழே இயங்கணும். அவங்களுக்கு தான் பிஷப் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை அரசாங்கம் கொடுத்துருக்குது. இப்போ நல்லா பாருங்கள். இப்போ இந்த சர்தை சபைக்கு எத்தனை பிரான்ச் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது.
இந்த சர்தை சபையின் தூதனுக்கு, அதாவது அதை நடத்துகிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற நினைக்கிற, ஆனால் என் பார்வைக்கு முன்பாக நீ செத்தவனாய் இருக்கிற. 20 பிரான்ச் இல்லை, 200 பிரான்ச் இருந்தாலும் எப்படியா செத்தவனாய் இருக்கிறாய். செத்தவனை போல இருக்கிறாய்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த அவசரத்தில் சொல்றாரு, ஆகையால் நீ விழித்துக்கொள். என்ன சொல்றாரு? தூங்கிக்கினே இருக்கிறப்பா விழிச்சு கொன்றார். சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணப்படவில்லை. அல்லேலூயா. நல்ல பாருங்க, நம்மளுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறை உள்ளதாய் காணப்படணும். தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் போது ஜீவன் உள்ளவர்கள் என்று அவர் வாய் சொல்லணும். அதை நமக்குள் உருவாக்கி நம்மை தேவனுக்கு முன்பாக நிற்க பண்ணுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதற்கு தான் அவர் அந்த அக்கினியாக இறங்கி வரார். அல்லேலூயா. ஏன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்கள் மேல் அக்கினியாக இறங்கி வந்தார்னாக்கா, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடாதவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உடனே சொன்னவைகளை சீஷருக்கு அறிவித்தாள். நல்ல பாருங்க, அறிவிக்கிறார். மகதலேனா மரியாள் அதிகாலை இருட்டோடு கல்லறைக்கு ஓடி போனவள் என்ன சொல்றா? நான் கர்த்தரை பார்த்தேன், அவர் உயிர்த்தெழுந்தார். ஈஸ்டரை நீங்கள் மட்டும் சொல்லுவேன், இது அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடி இருக்கையில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்ல பாருங்க, பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை, பரலோகத்துக்குள்ளே போகவே. அப்போது இந்த 12 பேருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியாத நிலைமை, ஆனால் உயிராக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஆனால் தேவனுக்கு முன்னால் எப்படி இருக்கிறாங்க? செத்தவன் சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் இடமே, செத்தவங்களுக்கு இடம் கிடையாது. செத்தவங்களுக்கு இடம் கிடையாது, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான். அதனால தான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது கூட பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் என்ன அர்த்தம்? எப்பொழுதும்னா எப்பொழுதும் அப்படியா? எப்பொழுதும்னா என்ன? நீங்கள் தான் வீட்டில் எப்போ பாரும் உங்கள்கிட்ட தொல்லையாக இருக்குது, இதே வேலையாக போச்சுன்றீங்க இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கேப் இல்லாமல் நச்சரிச்சு இருந்தாக்கா அந்த வார்த்தை வரும். அப்போ என்னன்னாக்கா, தேவனை விட்டு விலகாமல் எப்பொழுதும் அவருக்கு முன்பாக, அதாவது அவருக்கு மறைவா. ஏசாயாவில் சொல்வார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இயேசு சிலுவையில் சொன்னார், என்னது? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். The fraction of second, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்றார். அதே காரியம் தான் நடக்குது. இமைப்பொழுதிலே மறுரூபமாகும். 1 கொரிந்தியர் 15 அப்படி தான் சொல்கிறார். அப்படி தானே? ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆவோம். அப்போ ஆவியானவரை எதற்கு கொடுத்திருக்கிறார்னா, அப்போஸ்தலர்கள் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க.
பயம் தேவனுக்கு முன்பாக நம்மளை கொண்டு போய் நிற்க வைக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். யூதர்களுக்கு பயந்ததினால், வசனம் தெளிவாக சொல்லுதாங்க. யாருக்கு பயந்தாங்க? தேவனுக்கு பயப்படல. யூதர்கள் யாரு? யூதர்கள் யாரு? மனுஷங்க தானே, தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள் அப்படிலாம் சொல்லிக்க வேணாம். மனுஷங்க தான். அழைக்கப்பட்டாலும் அவங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அவங்க யாரு? மனுஷர்கள். மனுஷர்களுக்கு பயந்ததுனால கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறாங்க. இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று முதல்ல சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க. பயம். எவன் கதவை தட்டினாலும் பயம். ரோட்டில் எந்த சவுண்டு கேட்டாலும் பயம். பொதுவாக நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அது ஜாஸ்தி. நாய் கொலைச்சா பயம், இடி இடித்தாலும் பயம். இந்த இடிக்கே பயந்தோம்னா அங்கே போகும்போது என்ன ஆக போகுது? அவருடைய சத்தம் காதே ஸ்வனாந்தரத்தை. இப்போ அவர் சத்தத்தை எப்படி தாங்க போகிறோம்? சொல்லுங்க. இதையெல்லாம் தாங்கி நிற்கிறவன் தான் உயிரோடு இருக்கிறவன். அல்லேலூயா. எதை கண்டும் பயப்படாதவன், எதை கண்டும் கலங்காதவன் தான் உயிரோடு இருக்கிறவன். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுறவன் செத்து போனவன் அர்த்தம். நல்லா பார்த்துங்க. உயிரோடு இருக்கிறவர் அவர். அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால். எபிரேயர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் பிதாவின் இடத்தில் சேருகிறவர்களுக்காக, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். அவர் எப்பொழுதும் உயிரோடு, எப்பொழுதும் எப்பொழுதும். தெசலோனிக்கேயர்ல சொல்றாரு பவுல், எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எபிரேயர்ல எழுதும்போது சொல்றாங்க, அவர் எப்பொழுதும். அப்போ அவர் எப்பெல்லாம் உயிராக இருக்கிறாரோ அப்போல்லாம் நம்மளாம் அவருக்கு முன்னால் நிற்க போகிறோம். அவர் எப்போல்லாம் உயிராக இருப்பார்? எப்பொழுதும் உயிராக இருப்பார். சொல்லுங்கள். அவர் எப்போல்லாம் உயிராக இருப்பார்? அவன் நம்மள மாதிரி அப்பப்போ ஐசியூக்கு போயிட்டு வர கேஸ் கிடையாது. ஆண்டவர் போய் ஏற்றின்னு வர்றது கிடையாது. 10 பாட்டில் 15 பாட்டில் ஏற்றின்னு வர்றது கிடையாது. ட்ரிப்ஸை சொல்கிறேன், யாருன்னா தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்கப்பா. என்ன, நம்ம வந்து மைக்கில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாகுது. செத்து போனவங்களாம் இருந்தாங்க 12 பேரும். ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். ஆனால் பயந்து கதவை பூட்டிக்கிட்டாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தார்கள், வானத்தின் கீழ் இருக்கிற சகல the whole world தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள், தேவ பக்தியுள்ள வந்து எருசலேமிலே வாசம் பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்ப அக்கினியாய் தேவன் இறங்கினார். யோவான் 20 எந்த யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி கொண்டிருந்தார்களோ அந்த யூதர்கள் இப்போ நிற்கிறாங்க. எங்கே நிற்கிறாங்க? எருசலேம் பட்டணத்தில் நிற்கிறாங்க. எருசலேம் பட்டணத்தில் நிற்கும் பொழுது ஆவியானவர் அக்கினியாக இறங்கின உடனே அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? பிரமித்து 12ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு
இது என்னமாய் முடியுமோ, எல்லோரும் பிரமிக்கிறார்கள், சந்தேகப்படுகிறார்கள், இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நல்லா பாருங்க, முதல்ல கதவை பூட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்களை பார்க்குறாங்க, கதவு திறந்து இருக்குது. பயம் இல்லை, பயம் இல்லை. முதல்ல பயந்ததுனால கதவை பூட்டிக்கிட்டு இருந்தாங்க. அக்கினி இறங்கினதுக்கப்புறம் கதவை திறந்து விட்டுட்டு அந்நிய பாஷையில் பேசி ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே யூதர்கள் எதிர்க்க நிற்கிறாங்க, அவங்க பிரமிக்கிறாங்க, இது என்னமாய் முடியுமோ. அப்புறம் என்ன சொல்றாரு? 13ஆம் வசனம், மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். கிண்டல் அடிக்கிறான், எதிர்க்க நின்று கிண்டல் அடிக்கிறான். பாருங்க, முதல்ல அந்த யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தாங்க. இப்போ அதே யூதர்கள் கூட்டம் நிற்குது எதிர்க்க, கதவு திறந்து இருக்குது, கிண்டல் பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாரு பாருங்க பேதுரு. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி, நல்லா பாருங்க, இப்போ பைபிள்ல டைரக்டா எதிர்த்து நிற்கிறாங்க. நின்றுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல பயந்து கதவை பூட்டிக்கிட்டாங்க. இப்போ 12 பேர் என்ன பண்ணுறாங்க? எந்த யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டினாங்களோ அதே யூதர்களுக்கு முன்பாக இந்த அக்கினி இறங்கின பிற்பாடு பார்த்தோன்னா எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் பயப்படலை. நல்லா பாருங்க, அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கணும். ஆவியானவர் இறங்கின உடனே அவனுக்குள்ள அந்த கேரக்டர் எப்படி மாறுது, அந்த பயம் எப்படி போச்சு அப்படின்றத நம்ம நல்லா பார்க்கணும். ஆனால் அபிஷேகத்தை பெற்றுட்டு சல சவுண்டு கேட்டால் பயம், நாய் கொலைச்சா பயம், மணியாட்டிக்காரன் ரோட்டில் போனால் அதுக்கு பயம், குடுகுடுப்பாக்காரன் அதை ஆட்டிகிட்டு வந்தான்னாக்கா ஏன் வருது? அப்புறம் எதுக்கு அபிஷேகம்? நாயை பார்த்தாலும் பயம், பேயை யாரும் பார்க்கல, பார்த்துக்கிறீங்களா இங்கே இருக்கிறவங்க யாராவது? அப்புறம் பேயை பார்த்தாலும் பயன்றீங்க. அதுக்காக நீங்களாம் சொல்லுங்க, நாங்கள் டெய்லி பார்த்துன்னு இருக்கிறோம் கல்யாணம் ஆனவங்களாம். அண்ணா அது வேற இது வேற. அப்போ கூட தைரியமாக சொல்ல முடியல பேர், பயம் இருக்குது பேர். சொல்லலாமா வானாமல் திரும்பி பார்த்துக்கிறா பல எவனை காட்டி குத்துற போகிறான்னு. 25 வருஷம் ஆயிடுச்சா? 22 தான் ஆகுதா? 23 வருஷம் ஆகி கூட பயம் போல பாருங்க. அல்லேலூயா. இப்போ நல்லா பாருங்க, அதே யூதர்களுக்கு முன்னால் நிற்கிறாரு, எழுந்து நின்று உரத்த சத்தமாய் பேசுறார். யூதர்களே, இதே பேதுருதான் இயேசுவை காட்டி கொடுத்த அன்று ராத்திரியிலே அந்த மனுஷனை அறியேன் என்று சபித்தவன், சத்தியம் பண்ணினவன். இப்ப எழுந்து நின்று பேசுறாரு. யூதர்களே எருசலேமில் முதல்ல யூதனுக்கு பயந்துதான் கதவை பூட்டிக்கினான். இப்ப எழுந்து நின்று வேற பேசுறான். என்னன்னு கூப்பிடுறான்? பொதுவா அப்படி கூப்பிட்டா என்ன ஆகும்? அப்படி கூப்பிட்டா என்ன ஆகும்? ஜெயில் தான். இப்போ எங்கே போச்சு பயம்? அக்கினியாய் தேவன் இறங்கின உடனே இப்போ அந்த பயம் எங்கே போச்சு? இப்போ என்ன சொல்ற பாருங்க, யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். சொல்றாரு தைரியமா, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நான் சொல்றத கொஞ்சம், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால கதவை பூட்டிக்கின்னு உள்ளோ குளிர் சொரம் வந்த ஆளுங்க தான் இவங்கெல்லாம். யார்? 12 பேரும் எப்படி இருந்தாங்க? யூதர்கள் வெளியே சவுண்டு கேட்ட உடனே தாப்பால் போட்டுன்னு உள்ளே எப்படி இருந்தாங்க? படபடப்பாக பயந்து போயிருந்தாங்க. கதவை உடச்சிக்கிட்டு வந்தால் நம்ம கதி என்ன ஆகுமோன்னு. ஆனால் தேவன் இந்த அக்கினியை கொடுத்தாரு பாருங்க. ஆவியானவர் அக்கினி மயமாக இறங்கி வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று அதே வாய் பேசுது. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, அந்த தைரியத்தை கொடுத்தாரு பாருங்க. அந்த
அதுக்கு தான் பாடணும் எலியாவின் தேவன். எலியாவுக்கு கொடுத்த அபிஷேகம் எப்படிப்பட்டதுனாக்கா, போல்டாக நிற்பான். ஆகாபுக்கு முன்னால் போய் நில்லுன்னா நிற்பான். முதல்ல போய் ஆகாபுக்கிட்ட சொல்லுன்னுவார், என்னுடைய வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுவார், ஆகாபுக்கு போய் உன்னை காண்பி. 18ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், மழையை பெய்ய பண்ண போகிறேன், நீ போய் ஆகாபுக்கு காண்பி. ஆனால் ஆகாபு அப்போ எப்படி இருக்கிறான் சிச்சுவேஷன்னாக்கா, எலியாவை பார்த்தா கொன்று போடணும், இதுதான் அவனுடைய பிளான். சொல்லி அனுப்பிச்சிருவான். போர் சேவகர்லாம் குதிரைகளுக்கு கழுதைகளுக்கு கூட தீவனம் இல்லாமல் எல்லாமே என்ன ஆகுதுன்னா மடிகிற மாதிரியே வந்த உடனே இவனுக்குள்ள ஒரு வெறி. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த எலியா தான். அவன் தலை இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை. யார் சொன்னது? ராஜா. இவர் யாரு? தீர்க்கதரிசி. ஆகாபுக்கு முன்னால போய் உன்னை காண்பின்றாரு, போய் நிற்கிறார். கடைசியில் அந்த ஆகாபை மழைக்கு காப்பாற்றுறதுக்கு முன்னால் ஓடினதே எலியா தான். இஸ்ரவேலுக்கு வருமட்டாக மழை அவனை தடை பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு? ரதங்களுக்கு முன்பாக ஓடினார் எலியா. இப்போ நல்லா பாருங்கள், போல்ட்னஸ், தைரியமாக. இந்த எலியாவுக்கு தேவன் அந்த கொடுத்த அபிஷேகமே எப்படி. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவினுடைய வாழ்க்கையில் மரணத்தை காணாதபடி மறுரூபமாக்குதலின் அனுபவத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி? கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். நல்லா பாருங்க, என்ன வார்த்தை சொல்ற பாருங்க, கர்த்தருடைய ஜீவனையும். கர்த்தருடைய ஜீவன், அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர். எலியாகிற சொல்ற உம்முடைய ஜீவனையும் கொண்டு. நல்லா பாருங்க, எலிசாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது, எலியாவுக்கு மரணம் இல்லை, தேவன் எடுத்துக்கொள்ள போறார். இப்போ நம்மளுக்கு யாருன்னா சொல்றாங்கன்னு வச்சுங்க, பிரதர் கர்த்தர் உங்களை எடுத்துக்க போகிறேன் சொல்லுங்க, ஓனும் குய்யோ முறையான ஒப்பாரி வைப்போம். இப்போயே கல்லறைக்காக புக் பண்ணி வச்சுருவோம். எங்கே? கீழ்ப்பக்கத்துலப்பா நல்ல வசதியான ஒரு இடமா பார்த்து வைங்கன்னு. நம்மளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல்னாலே அர்த்தமே வேறு மாரி ஆகிடுது. என்னென்னு அவ்வளோதான், டிக்கெட்டு சீக்கிரமாக கிழிச்சிருவாங்க. ஆனால் எலிசாவுக்கு ஒரு புரிதல், கர்த்தருடைய ஜீவனுக்கு அழிவில்லை, எலியாவுடைய ஜீவனுக்கும் அழிவு இல்லை. படிங்க. அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். சரி, அதை அப்படியே பார்த்துருவோம். அதை அப்படியே பார்த்துட்டு 5வது வசனத்துக்கு வாங்க. எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். என்ன சொல்றான்? இன்னைக்கு உங்களால் எடுத்துக்குவார் தெரியுமா? இப்போ நம்ம அப்படி யாருன்னா ஒரு பாஸ்டர் கிட்ட போய் சொல்லல, இன்னைக்கு உங்கள் பாஸ்டர் எடுத்துக்குவார் தெரியுமா, விசுவாசம் கேட்டீங்கன்னா ஆகும். என்ன ஆகும்? குய்யோ ஒரே வயிற்றுல வாயில் வச்சுன்னா உலகத்தான மாதிரி அழுவாங்க. ஆனால் அவனுக்கு சொல்கிறாங்க, உனக்கு எஜமானா இருக்கிற அவரை இன்றைக்கு தேவன் உன்னை விட்டு எடுத்துக்குவார் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும், சும்மா போங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். நையா, எனக்கு தெரியும், நீங்கள் நினைக்கிற மாதிரி அடக்கம் பண்ணுற போகிறதில்ல அவர் கதை. அவர் பரத்திற்கு ஏறி, ஏன்னா முதல்லே சொல்லிடுறார், சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்னால். அதனால்தான் நீ என்னை தொடர்ந்து வரையே, உனக்கு என்னப்பா வேணும்? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு. அப்போது எலிசா கிட்ட எலியா ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை பார்த்தால். இந்த கான்வர்சேஷனை நல்லா பார்க்கணும்.
இவன் மரணத்தை காணாமல் உயிரோடவே மறுரூபமாக்கப்படுற அனுபவத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ 11ஆம் வசனத்துல அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அல்லேலூயா. இந்த அக்கினி எப்பவுமே என்னன்னாக்கா, தேவனுக்கு முன்பாக நம்மளை உயிரோடு இருக்கிறவர்களாய் நிற்க வைக்கிறதற்காக தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு விசேஷமான அபிஷேகம். விளையாட்டு கிடையாது. நம்ம என்ன நினைச்சிடறோம்னாக்கா, இந்த அக்கினி அபிஷேகத்தை ஏதோ விளையாட்டாக நினைச்சிடறோம். இந்த அக்கினியை ஏன் கொடுக்கிறாருனாக்கா, தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நம்மளை உயிரோடு நிற்க பண்ணுகிறதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவுக்கு அதுதான். அவன் மரணத்தை காணாமல் உயிரோடு இருக்கிறவனாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு போனான். வேதத்தில் உயிரோட பரலோகத்துக்கு போனவர் அவர் தான். ஏனோக்கு காணப்படாமல் போனான் அப்படின்னு தான் இருக்குது வேதத்தில். மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். மறுரூபமலையில் இயேசுவோடு கூட பேசுகிறவனாக காணப்பட்டான். வேறு வேறு கான்டெக்ஸ்ட். ஆனால் இந்த ஃபயர் அனாயிண்டிங் என்னப்பா நீங்கள் அக்கினி அக்கினி அக்கினின்றீங்க? அக்கினினா எதுக்கு? அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து பிரித்தது. எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு ஏறி போகிறான். காற்றுல ஏறுவீங்களா? காற்றுல ஏற முடியுமா? முடியாதுல்ல. அதனால்தான் இயேசு சொன்னார், மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னார்? யாருக்கிட்ட சொன்னார்? அதை யாருக்கிட்ட சொன்னார்? மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடுன்னு யாருக்கிட்ட சொன்னார்? யாருக்கிட்ட சொன்னார்னு கேட்குறேன். சீஷர்கள்கிட்டயா? யாருக்கிட்ட சொல்றாரு? யாருக்கிட்ட சொல்றாரு பிஷப்? சொல்லுங்க. யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள்? யார் ரட்சிக்கப்படக்கூடும்? மனுஷனால் இது கூடாது தான், தேவனாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனால் யாரையும் காப்பாற்ற முடியாது, தேவனால் அந்த நாள்லேருந்து உங்களை காப்பாற்ற முடியும் இல்லையா? அந்த நாள் நாழிகை நடக்க போகிற சம்பவங்களை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், இதிலிருந்து யார் எங்களை தப்பு வைப்பார்? அப்போ இதிலிருந்து ஒருத்தனாலும் எங்களை தப்பு வைக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் தேவனால் அது கூடும். தேவனால் அது கூடும். மனுஷனால் அது கூடாது, தேவனால் கூடும். இப்போ நல்லா பாருங்கள், அந்த நியமிக்கப்பட்ட அந்த போராட்டங்கள் நிறைஞ்ச நாட்களில் தேவனுக்கு முன்னால் நம்மளை ஜீவனோடு நிற்க பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த அபிஷேகமே. நான் கேட்ட உடனே குழம்பிட்டீங்க எல்லாரும். யாருக்கிட்ட சொன்னார்னு எல்லாம் யாருக்கிட்ட சொல்லியிருப்பார்? யாருக்கிட்ட சொல்லியிருப்பார்? யார்கிட்ட சொல்லியிருப்பார்? சீஷர்கள் யார்? சீஷர்கள் யாருங்க? சீஷர்கள் என்பவர்கள் யார்? நம்ம மத்தேயு 28வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஞானஸ்நானம் எடுத்தவன்லாம் சீஷன். யார் சீஷன்? ஞானஸ்நானம் எடுத்தவன்லாம் என்னங்க? இயேசு வாய்தான் அதை சொல்லுது. சீஷராக தான் சொல்லியிருக்கிறார், விசுவாசிகளாக சொல்ல ஆண்டவர். சீஷர்னா என்ன சொல்லுங்க, படிங்கம்மா. கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. சீஷர்கள்னா யாருன்னா கட்டளையிட்டதை கை கொள்ளுகிறவர்கள்.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்து கட்டளை இட்டவைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் தான் யாரு? சீஷர்கள். அப்போ அந்த கூட்டத்தை கை கொண்டு நடக்கிறதுக்கு தான் அழைச்சார் 12 பேரை. ஆனால் அவங்க பயந்து போய் இருக்கும் போது தான் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்றார் உயிர்த்தெழுந்த நாளில் அவங்களுக்கு. ஆனால் அந்த அபிஷேகம் அவங்கள தைரியமாக மாற்றலை. ஆனால் அக்கினியாக இறங்குச்சு பார்த்தீங்களா அபிஷேகம், அதுதான் என்ன பண்ணுதுன்னா எழுந்து நின்று தைரியமாக பேதுருவை பேச வைக்குது. யூதர்களே கேளுங்கள், என் வார்த்தைக்கு எந்த யூதர்களை பார்த்து கலங்கி ஓடனானோ, பயந்தானோ, தாப்பால் போட்டு உள்ளே உட்காந்தானோ, அந்த யூதர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று யூதர்களே கேளுங்கள். இதுதான் எலியாவின் அபிஷேகம். எலியா மேலே ஆகாபு அவனை பார்த்து கேட்பான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? அப்போ அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், எலியா நான் அல்ல, நீயும் உன் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். யாரை பார்த்து பேசுகிறான்? இப்போ நல்லா பாருங்க, ஆகாபுக்கு முன்னால் நின்று சொல்கிறான், நான் இல்லை, நீயும் உன் தகப்பன் வீடும் தாண்டா இஸ்ரவேல் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, கலங்க பண்ணி பேசுறதுக்கு அந்த தைரியம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதுக்கு தான் அந்த அக்கினி. அதுக்கு தான் அந்த அக்கினி என்ன பண்ணனாக்கா, நீ என்னை சாகடித்தாலும் நான் அவருக்கு முன்னால் உயிரோடு நிற்பேன். இந்த அக்கினியே என்ன நம்பிக்கை நம்மளுக்கு கொடுக்குதுன்னா, பூமியிலே என்னை எவனா சாகடித்தா கூட சரி, நான் அவருக்கு முன்னால் உயிரோடு இருக்கிறவனாய் காணப்படுவேன். அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்லுவார், சரீரத்தை சாகடிக்கிற அவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் ஆவியையும் ஆத்மாவையுமா சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவராகிய அவருக்கே பயப்படுங்கள்ன்றார். சரீரத்தையும் ஆத்மாவையும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும். பிரசங்கில சொல்றார், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும். பாதாளத்துக்கு போகும்போது ஆத்மாவும் சரீரம்தான். அப்போ இந்த ஆத்மாவை அவருக்கு முன்னால் நிற்க பண்ணணும்னாக்கா இந்த அக்கினி நமக்கு ரொம்ப 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 அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினி தான் நம்ம ஆத்மா அழியாமல் தேவனுக்கு முன்னால் நம்மளை உயிரோடு கொண்டு போய் நிற்க வைக்க போகுது. அல்லேலூயா. எதெல்லாம் பயமுறுத்துதோ அதை எதிர்த்து நிற்க வைக்கிறதுக்கு தாங்க இந்த அக்கினி. இந்த அக்கினியை பெறுவதற்கு முன்னால் எதுக்கெல்லாம் பயந்தீங்களோ பெற்றதுக்கப்புறம் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் உங்களை பயமுறுத்துச்சோ அதெல்லாம் உங்களை கண்டு பயப்படுற மாதிரி ஆகிடுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த அக்கினி. இந்த அக்கினியுடைய மெயின் காரணமே என்ன ரீசனுக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார்னா, அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார், நாமளும் எப்போதும் உயிரோடு இருக்கிறவங்கள அவருக்கு முன்னால் போய் நிற்கணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மாவுக்கு அழிவில்லை. அல்லேலூயா. நம்ம ஆத்மா அழிந்து போகாதபடிக்கு நம்ம எப்போதும் அவருக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறவர்களாய் நிற்க வைக்கிறதற்கு தான் அந்த அபிஷேகம். அதனால தான் சர்தை சபைக்கு சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கிறவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், ஆனாலும் என் பார்வைக்கு முன்னால் நீ எப்படி இருக்கிறனா செத்தவனை போல இருக்கிறாய். எப்படி இருக்கிற? செத்தவனை போல இருக்கிற. நீ சாகிறதற்கு ஏதுவான காரியங்கள் என்ன பண்ணு, ஸ்திரப்படுத்துன்னு என்ன அர்த்தம்? அதை நல்லா ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட்டு போட்டுக்கப்பா, உன் நிலைமை அவ்வளோத்தான்றார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன நீ வேலை பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னாக்கா ஆண்டவர் அதனால தான் சொன்னார் இயேசு கிறிஸ்து, ஒருவன் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசினால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கவே படாது. அல்லேலூயா. இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும். மறுமையினா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பில் கூட, நியாய தீர்ப்பில் ஏற்கனவே நம்ம உயிரோடு இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மறுரூபமாகி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க போகிறாங்க. கைவிடப்பட்டவர்களும் மற்றவர்களும் என்ன ஆவாங்க?
அதனால தான் சொல்லுது, நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது பாதாளம் சமுத்திரம் தன்னில் மரித்தோரை கொண்டு வந்து அவருக்கு முன்னால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அவர்கள் நித்திய அக்கினி கடலில் அந்த ஆத்மாவும் அந்த சரீரமும் அங்கே விழ போகுது. அப்போ அவங்க அவருக்கு முன்னால் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர்களாய் காணப்படாத கூட்டம். அல்லேலூயா. ஏன் நமக்கு இந்த அபிஷேகத்தை கொடுக்குறாருன்னா, நீங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக காணப்படணும். எப்படி காணப்படணும்? உயிரோடு இருக்கிறவர்களாக. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்வார், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அங்கே போய் துதிக்க போகிறோம் அவரை. யார யார் அது? பிதா வேணுது அண்ணனா? பிதாவா? இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இதை நீ அறியவில்லையோ? பரலோகத்தில் யார் இருப்பா? தெரியலையே. பரலோகத்தில் யாருமா இருப்பார்? வெளிப்படுத்தல் 21:22 வாசிங்க சார். நியாய தீர்ப்புக்கு அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னவா மாறுறாங்க? என்னவா மாறுறாங்கன்னு கேட்டேன். ஒன்றா மாறுறாங்கன்றீங்க. எத்தனை பேரா மாறுறாங்க நான் கேட்டேன். நான் என்னவாக மாறுகிறார்கள்? 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க மேடம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். தேவனாகிய கர்த்தர் யாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி கிடையாது. உலகத்தை சிருஷ்டித்த பொழுது தேவன் ஆரம்பித்து எப்படி 8ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர்னு வருதோ அந்த பொசிஷனுக்கு மறுபடியும் போயிடுறாங்க 3 பேரும். தேவனாகிய கர்த்தர் தான் பிளான் பண்ணுறாங்க. பின்பு தேவன் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்றாங்க 1:26. அப்போது இந்த உயிரோடு இருக்கிறவங்க நம்ம போகும்போது அங்கே அவர் எப்படி மாறுறாருன்னா தேவனாகிய கர்த்தர். அங்கே அவரை எப்படி ஒன்றா நம்ம துதிக்கலாம். ஏன்னா பிதாவும் ஆவியானவரும் ஆட்டுக்குட்டியானவருக்குள் வந்து ஐக்கியமாயிடுறாங்க. 3 பேரும் மறுபடியும் ஒருவராகிறாங்க. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டார். யோவானில் சொல்லிட்டாரா? என்னன்னு சொன்னார்? பிதாவே, என்னையும் என்னை அனுப்பின உம்மையும் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை அறிந்து கொள்வதற்கு அப்படின்றார். ஒன்றான மெய் தேவன். நல்லா பாருங்க, என்ன விஷயம் புரிஞ்சிச்சுங்களா? ஒன்றான மெய் தேவன் என்ன சொல்லுதாங்க வேதம்? ஒன்றான 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 மெய் தேவன். அல்லேலூயா. அங்கேயே சொல்லிட்டார். நியாய தீர்ப்புக்கு அப்புறம் 3 பேரும் என்ன ஆக போகிறாங்க? நாங்கள் ஒருத்தர் தான். அல்லேலூயா. இப்போ 3 விதமாக பிரிந்து செயல்படுறாங்க. 3 பேரும் ஒன்றாகிறாங்க. ஒரே தேவன் தான். அல்லேலூயா. தேவன் ஒருவரே அப்படி தானே எழுதுறாரு பவுல். தேவன் ஒருவரே அப்படி தானே எங்கே எழுதுறாரு பவுல்? அதை கொரிந்தியரில் எழுதுறாருங்க. ஆவியானவரை சொல்றார். அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு வேதத்தை போதிக்கிற வரமும் ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரமும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. ஆனால் தேவன் ஒருவரே, ஆவியானவரும் ஒருத்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனுக்கு முன்பாக நாம் உயிரோடு இருக்கிறவர்களாய் காணப்படணும். அதற்காக நம்மளை எப்போதும் உயிரோடு இருக்கிறவர்களாய் நிற்க பண்ணுவதற்கும் நிலை நிற்க பண்ணுவதற்குமாய் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷமான கிருபை தான் அக்கினி அபிஷேகம். அல்லேலூயா. இந்த அக்கினியை விளையாட்டாக நினச்சிடக்கூடாது. என்னமோ இவங்க என்னமோ தனியாக அக்கினி அக்கினி அக்கினின்னு சொல்லுங்கிறாங்கன்னு. ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பயந்து கொண்டு தாழ்பால் போட்டு பதுங்கி கொண்டார்கள். அக்கினியை பெற்றவன் எழுந்து பேசுகிறான், யூதர்களே நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்கள். அல்லேலூயா. எந்த யூதர்களுக்கு பயந்தானோ அந்த யூதர்களுக்கு முன்பால் எழுந்து நின்று அவங்கள பார்த்தே சொல்கிறான்,
ஏய் யூதர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் கலிலேயர்கள். நல்லா பாருங்க, இவங்கெல்லாம் யாரு? கலிலேயர்கள். தெளிவாக சொல்கிறான். யூதர்கள் ஸ்ட்ராங்காக ஆளுகையில் இருக்கிறாங்க எருசலேமில். அவங்கள பார்த்து இவன் தெனாவட்டில் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? யூதர்களே கேளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள பார்த்து இவர் எழுந்து பேசுகிறாரு. 120 பேர் தான் இருக்கிறாங்க. என்னவா பேசுகிறாரு? யூதர்களே நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்கள். நல்லா பாருங்க, எது கண்டும் பயப்படாமல் தைரியமாய் பூமியில் நிற்க வைக்கிறதுக்கும் எப்பொழுதும் உயிரோடு அவருக்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இந்த அக்கினியின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னாக்கா வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்கிறவன் என்று எண்ணுகிறாய், ஆனாலும் நீ எப்படி இருக்கிற? செத்தவனாய் இருக்கிறாய். அப்படின்னாக்கா உயிரோடு இருக்கிற அவர் எப்படி இருக்கிறாரு? 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. டைம் ஆகுது, முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அல்லேலூயா. உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்துடைய கண்கள் எப்படி இருக்குதான் தெரியுமா? எப்படி இருக்குது? அக்கினி ஜுவாலையை போல. கண்கள் அக்கினி ஜுவாலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கும் கண் எரியுது, ஆனால் ஒருத்தராலையும் அக்கினி எரியுதை பார்க்க முடியல. நம்மளனா சொல்லிருக்க வேண்டியது, கண் எரிச்சலாகுதுன்னு. சூடாயிட்டு இருக்கோம், மோர் குச்சிருன்னுவாங்க இல்லை? அந்த இதுவும் இல்லை. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல எரிந்து கொண்டிருந்ததாம். அவர் அக்கினியாக இருக்கிறாரு. அவருக்கு முன்னால் நாம் உயிரோடு நிற்கணும்னா நாமளும் அக்கினியாக எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு சொல்வார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், அவனுடைய வெளிச்சத்திலே நீங்களும் என்ன காணணும்னு நினைச்சீங்க? என்ன காணணும்னு நினைச்சாங்க? குளிர்காய் நினைச்சாங்களா? இல்லை, நம்ம ஆளுங்களும் அப்படிதான் கிண்டலை பேசுவாங்க. அக்கினின்றியாப்பா, வாப்பா குளிர்த்து கொஞ்சம் பக்கத்தில் நிலையில் கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு போயிடுறோன்னு. இல்லை, கிண்டல் அடிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க தயங்கெல்லாம் மாட்டாங்க. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற அவர் அக்கினியாக இருக்கிறார். அவருக்கு முன்னால் நிற்கிற நாமும் உயிரோடு இருக்கணும். அதற்காகவே இந்த அக்கினியை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு போய் தரிசிப்பதற்காக தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இந்த விசேஷமான அக்கினி அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே